வணக்கம். இப்பொழுது செல்ஃப் டெவலப்மெண்ட் குறித்து திருச்சியை சேர்ந்த திரு தங்கவேலு மாரிமுத்து அவர்கள் சுய முன்னேற்ற ஊக்குவிப்பாளர் இப்பொழுது சிறு உரையை வழங்குவார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முன்னேற்றத்தை பற்றி, சுய முன்னேற்றத்தை பற்றி உங்களுக்கு சிறிய விளக்கங்களை எனது அனுபவங்களின் அடிப்படையிலே வழங்கப் போகிறேன். முன்னேற்றம் அப்படின்னா என்னங்க? முன்னேற்றத்தை ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகளில் குறிப்பிடுறாங்க. ஒன்று growth அப்படிங்கிறாங்க, இன்னொன்று டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ வளர்ச்சின்னா என்ன? உருவ ரீதியாக ஃபிசிக்கலாக வளர்றதுதான் பொதுவாக வளர்ச்சின்னு சொல்ல முடியும். இப்போ மனிதர்களாகட்டும், தாவரங்களாகட்டும், அல்லது பிராணிகளாகட்டும், எல்லாமே உருவ ரீதியாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வளர்ச்சி. ஆனால் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது இல்லை. ஃபிசிக்கல் குரோத்து தவிர அதோடு சேர்ந்து அறிவு ரீதியாக, திறமை ரீதியாக, பண்பு ரீதியாக, சாதனைகள் ரீதியாக, குணங்கள் ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக இதெல்லாம் வளர்கிறது தான் டெவலப்மெண்ட்டு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு கண்டுக்குட்டி இருக்குது. எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி வளர்றதுன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி முன்னேறதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ எங்கள் வீட்டில் ஒரு தென்னங்கன்று வச்சுருக்கிறேன். தென்னங்கன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென்னங்கன்று, எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னங்கன்று முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு எங்கேயா சொல்ல முடியுமா? அதனால் வளர்ச்சிங்கிறது ஃபிசிக்கல் வளர்ச்சியை தான் மெயினாக குறிக்குது. முன்னேற்றங்கிறது தான் நம்மளுடைய பொசிஷனை, வாழ்க்கை நிலைமையை, அதில் முன்னேறோம் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இப்படி பார்ப்போம். ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. இவன் ஓட, அவன் ஓட, அவனை பார்த்து இவன் ஓட, ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டு முன்னேறிக்கிட்டே ஓடுறாங்க. அது என்ன சொல்கிறோம்? ஓட்டத்தில் அம்பார் மூந்திராம்பார், மூந்திராம்பார், முன்னேறாம்பார், முன்னேறிப்பு தொட்டுறாம்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அங்கே முன்னேறது, முந்துறது இதெல்லாம் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள். ரைட்டு. இந்த முன்னேற்றத்துக்கு முன்னேறி முன்னேறி முந்தி முந்தி போய் வெற்றி கோட்டை தோடுறதுக்கு எது காரணம்? அவனுடைய உடல் சக்தி, அவன் காலில் இருக்கிற ஒரு வேகம், காலுக்கு அவன் கொடுக்குற வேகம், ஓட்டத்தில் அவனுக்கு இருக்கிற திறமை. ஸோ இந்த வேகம், திறமை, சக்தி இதெல்லாம் காரணம். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது எது? அதாவது அவனோட முன்னேற்றத்துக்கு எது மூல காரணம்? ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ரெண்டாவது, எப்படியாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அதாவது வெற்றியின் மேல் இருக்கிற வெறி தான் மூல காரணமாக இருக்குது. சரி, இதுக்கு பக்கபலமாக இருக்கிறது எது? நேரடியான ஒரு காரணமாக உதவியாக இருக்கிறது எது? அவனோட இவ்வளவு நாளாக எடுத்துக்கிட்ட கடுமையான பயிற்சி. தினம் காலையில் வந்து கிரவுண்டில் 10 ரவுண்டு சுற்றுறான் இல்லையா, அந்த பயிற்சி அது ஒரு நேரடியான காரணம். இன்னொன்று மறைமுகமான காரணம். அது என்ன? ஒரு போட்டி. அடுத்தவன் ஓடுறான், அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஓடணும், அவனை ஜெயிக்கணும், முந்தணும் அப்படிங்கிறது அந்த போட்டி ஒரு மறைமுக காரணமாக அமைஞ்சிடுது. சரி, இதுக்கெல்லாம் நோக்கமாக இருக்கிறது எது? ஓடி முன்னால் வந்து ஜெயிச்சிட்டா அவனுக்கு கிடைக்க போகிற பரிசு, பாராட்டு, புகழ், பெருமை இதெல்லாம் நோக்கங்கள். ஆக முன்னேற்றத்தில் இவ்வளோ அடங்கி இருக்குது. என்ன? முன்னேறணுங்கிற ஆர்வம், ஜெயிக்கணுங்கிற வெறி, நம்ம ஆற்றலையும் திறமையையும் வேகத்தையும் வளர்த்துக்கிறது, போட்டிகள், அதை சமாளிக்கிற விதங்கள், கிடைக்க போகிற பரிசு, பாராட்டு இவ்வளவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வளர்ச்சியை பற்றி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு சின்ன வரியில் அழகாக பாடினார் ஒரு சினிமாவில். என்ன? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவர் ஒருத்தர் தான் முதல்ல சொன்னார்,
ஆளும் வளரணும், அறிவு வளரணும். சாதாரண வளர்ச்சிக்கே அவர் அறிவை கூட சேர்த்துக்கிட்டார். வளர்ச்சிக்கே அறிவை சேர்க்கிற போது அதை விட முக்கியமான விஷயம் இல்லையா முன்னேற்றங்கிறது? அந்த முன்னேற்றத்துக்கு இன்னும் என்னெல்லாம் சேர்க்கணும்? அங்கதான் வருதுங்க முயற்சி, திறமை வளர்த்துக்கிறது, தகுதியை வளர்த்துக்கிறது, பண்பை வளர்த்துக்கிறது, கலாச்சாரத்தை வளர்த்துக்கிறது, சாதனைகளை செய்கிறது. அப்புறம் அப்படியே செய்து செய்து ஒரு அந்தஸ்து, அதிகாரம், இதில் மேலே மேலே போகிறது. இவ்வளவும் கலந்ததான முன்னேற்றம். ஆக இப்போ உங்களுக்கு வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்குள்ள வித்தியாசம் நல்லா புரியுது. அடுத்தாப்புல இன்னொன்று போடுவோம். முயற்சி, அதாவது முன்னேற்றம் ஏன் வேணும், எதனால முக்கியம், எதுக்காக முன்னேறணும், அதை இப்போ பார்ப்போமா?